குருவின் தினம் ஒரு சுவடுகளில் கலகம்ன்ற வார்த்தையிலிருந்து மீண்டும் எல்லோரும் தனக்குள் ஏற்படுகின்ற கலகம் எது என்பதை இந்த உலகத்தில் சார்ந்த அனைவருக்குமே இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சேர்த்து நம்ம ஒரு சில விளக்கங்களோடு சொல்ல ஆசைப்படுறோங்க. கலகம்ன்ற வார்த்தையை பிறரிடம் சொல்வதுன்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. இது சாதாரண வார்த்தையாக நம்ம எடுத்துக்கிட்டால் அதுதான் நிஜம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட பெரிய விஷயம், கலகம்ன்ற வார்த்தை உன்னுள் மிகவும் ஏற்படுத்துகின்ற மாபெரும் மாற்றம் கூட சொல்லலாங்க. ஏன் உங்கள் எண்ண குவியல்களுக்குள் ஒவ்வொன்றுமே உங்களையே ஊர் கொடுக்க ஆசைப்படுவதுன்னு கூட சொல்லிட்டு போகலாங்க. நிஜமான ஜாம்பவான்கள்லாம் இந்த கலகம்ன்ற வார்த்தையில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நன்மை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது இந்த கலகம்ங்கிறது பிறரிடம் சொல்வதாலா இல்லை தனக்குள் ஏற்படுவதாலான்னு எல்லோருமே யோசித்து பார்க்க வேண்டியிருக்குங்க. ஒரு மனிதன் தன் எண்ணத்திற்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தன்மைக்கும் அவன் எண்ணம் எதனோடு பயணிக்கின்றதோ அதில் அவன் வெற்றி அடைகின்றானோ தோல்வி அடைகின்றானோ அது இரண்டாவது விஷயங்க. அதிலிருந்து அவன் வெளிப்படும் பொழுது அவன் எதனை தேடி நாடி செல்கின்றானோ அங்கேவே அது நன்மையை பயக்கும்ன்றதை கூட சொல்லிடலாங்க. கடைசி கட்டத்தில் அவனுடைய நாதம் எங்கிருந்து வெளிப்பட ஆசைப்படுகின்றதோ அந்த கலகத்திலிருந்து தான் அது மிகவும் பெரும் பழனையும் தருன்றதையும் சொல்ல விரும்புகிறேங்க. இதை தான் நாரதரின் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. இந்த நாரதர்ன்றது கொடுக்க அர்த்தம் எல்லாருமே நம்ம கடவுள் தன்மையில் இருக்கிற நாரதரை தான் சொல்லிக்கிட்டு இருப்போங்க. ஆனால் உண்மையான நீதி தத்துவத்தில் யார் ஒருவர் தனக்குள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிதர்சனத்திலும் 4 விதமான கலகங்களை ஒவ்வொரு எண்ணங்களிலும் மூடு பனி போல மூடியும் மறைத்தும் வெளிப்படுத்தியும் அதை கூட்டியும் குறைத்தும் அதனோடு பயணித்தும் கடைசியில் அவர்கள் எதில் வெற்றி அடைகின்றார்களோ அந்த வெற்றி அவர்களுள் ருசி பார்க்கப்பட்டால் அதில் நன்மை, அதில் அவர்கள் தோய்ந்து விட்டால் மீண்டும் அவர்களுக்கான தன்மையிலிருந்து தூய்மையும் தொய்வும் ஏற்படுதுங்க. உங்களுக்குள் நான் கலகனாய் இருக்க ஆசைப்படுகின்றேன். நான் கலகன். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.